அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ டுடே வந்து நான் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் எப்படி ப்ரான் ஃப்ரை பண்ணுறேன்னு சொல்லி காட்ட போகிறேன். மற்றது வந்து நான் இது வந்து சிம்பிளாக தான் செஞ்சேன். சும்மா அவசர ஃப்ரைண்டே சொல்லலாம். வீட்டில் இருக்கிறத வச்சு சும்மா லைட்டாக சிம்பிளாக செஞ்சது. ஃபஸ்ட்டுக்கு வந்து நல்லா சட்டி சூடானதும் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் முட்டையும் போட்டு லைட்டாக கொஞ்சமாக உப்பு ஊற்றி நல்லா கிண்டணும். நல்லா எல்லா இதுவும் நல்லா கிண்டி நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா முட்டையை நம்ம பச்சை வாசம் போகிற மாதிரி, அதாவது பச்சை தன்மை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நம்ம அதை ஒரு பிளேட்டில் வந்து வேறையாக எடுத்து வச்சுட்டு, நம்ம அடுத்தது வந்து அதே சட்டியில் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானது வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஆரஞ்ச் கலருக்கு வரும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். என்னென்னு சொன்னால், வாழ்க்கையில் வந்து எல்லோரும் எல்லாம் பேசுவாங்க. நமக்குத்தான் தெரியும் நம்ம படுறது கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ துக்கமோ நமக்குத்தான் தெரியும். பேசுகிறவங்க எல்லாம் பேசிட்டு போய்த்துருவாங்க. மற்றது வந்து நம்மளோட உழைப்பில் நம்மளோட சொந்த காலில் நிற்கணும். அப்போ தான் எல்லாத்துக்கும் மதிப்பு, நமக்கும் மதிப்பு, எல்லாத்துக்கும் மதிப்பு. இல்லாட்டி வந்து நம்மளை ஒரு நாய் மாதிரி கேவலமாக கணக்கெடுப்பாங்க. ஸோ நம்மளோட வாழ்க்கையை மாற்றணும். நம்மளோட சொந்த காலில் ஒரு தொழிலோ ஒரு இதில் நம்ம நிற்கணும். இல்லாட்டி நம்மளை வந்து நாயை விட கேவலமாக நடத்துவாங்க. அப்படித்தான் இந்த உலகம். எல்லா மனிதர்களும் அப்படித்தான் பொதுவாக, நம்மளோட அப்பா அம்மாவை தவிர. ஓகே, பட் பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து இறாலை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வந்து அதே சட்டியில் வந்து நான் வெட்டி வச்சுருந்தேன், அதாவது சின்னதை வெட்டி வச்சுருந்த தக்காளியையும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கணும். லைட்டாக உப்பும் ஊற்றி தான் வதக்கணும். இந்த நல்லா வதங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, லைட்டாக வதங்கினா ஓகே. இப்போ நல்லா வதங்கி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குவோம். அதை எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் கூடிட்டு போல். ஸோ கொஞ்சம் குறைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்து பொரித்து வச்சுருந்த ப்ரான் அண்ட் எக் ரெண்டையும் கொட்டி நல்லா கிண்டுவோம். நல்லா மசாலாவெல்லாம் ஊறுற அளவுக்கு தான் கிண்டணும். முட்டையிலையும் மசாலா படணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையும் அந்த இறாலும் சேர்த்து கடிப்படக்குள்ள சாப்பிடக்குள்ள செம்மையாக இருந்துச்சு. ஸோ ப்ரான் ஃப்ரை ரெடி. தேங்க்யூ.